ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s Juna சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் 3/4 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே மீதி 1/4 கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சோன்னா சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். அரிசி பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் அரிசி பருப்பு அளந்த அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசி பருப்பு எடுத்திருக்கோம். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி, அப்புறம் 1 கப் அளவு பால் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போது 1 கப் அளவு காய்ச்சின பசும்பால் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலாக இருந்ததுன்னா காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு 2-3 கல் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பாக இருந்ததுன்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி பருப்பு வேகிற டைமில் நாம் வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1.25 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசு மண் எல்லாம் இருக்குங்கிறதுனால நாம் நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவு அரிசி பருப்புக்கு 1.25 கப் அளவு வெல்லம் சேர்த்தோன்னா இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இனிப்பு ரொம்ப நல்லா சாப்பிடுவேன்னு நினைக்கிறவங்க 2 கப் அளவு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1.5 கப் அளவு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் மட்டும் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் இந்த அளவு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு 5 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு இன்னும் நல்லா மசிச்சு விட்டுடலாம். அரிசி பருப்பு நல்லா குழைவாக வெந்திருக்கும். ஆனால் கரண்டி வச்சு திரும்ப நாம் நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இதை அரிசியை மசிக்க முடியாது. அப்புறம் அரிசி அங்கங்கே அப்படியே இருக்கும். நல்லா வெந்து தான் இருக்கும். ஆனாலுமே நமக்கு அரிசி அங்கங்கே அப்படியே தெரியும். நல்லா குழைவாக மசிச்சு விட்டுட்டோன்னா சர்க்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி பருப்பை கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக மசிச்சு விட்டதுக்கப்புறமா தான் நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் சேர்க்கணும். அரிசி பருப்பை நல்லா மசிச்சு விடும்போதோ இல்லை நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்க்கும் போதோ ஸ்டவ்வை ஆன் பண்ண தேவையில்லை. வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். அப்போ தான் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை ஒரே அடியாக சேர்த்துறாமல் ஒரு 2 டைமாக பிரித்து சேர்த்துக்கலாம். நான் இப்போது பாதி வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதி வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸ்டவ் ஆஃப்லேயே தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற வெல்லமில் பாதி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி பருப்பு வெல்லம் எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்தளவு நல்லா கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஏலக்காய் வாசனை பிடிக்கும்னா ஒரு 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா ஏலக்காய் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில ஒரு 2-3 தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி குறைவான அளவில் பொங்கல் செய்கிறதுனால நெய் 3 ஸ்பூன் அளவு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக பொங்கல் செய்யும்போது நெய் நிறைய சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து அதை 2-2 உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன்.
முந்திரி பருப்பு இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நாம் சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பொங்கல் நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. வெல்லம், அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா திறந்தே வச்சு கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.